முக்காலியில் உட்கார்ந்தா எந்திரிக்க என்ன பண்ணும்? ஒண்ணும் இல்ல, நான் அரிசி போடுறேன். சரி, எனக்கு என்ன வேலை? நான் என்ன பண்ணும்? உங்களுக்கு எந்த வேலையும் இல்ல. சரி, இன்னொரு தட்டை எடு. போதும். இந்த தாம்பாளம் சும்மா அதைத்தான் மூடி வைக்க சொன்னாங்க. இது அரிக்கை எடுத்ததா ஆமாமா, அது மேல நீ ஒண்ணும் வராத, போயிடு, போய் தண்ணி ஊத்திட்டு கிளம்பு. எனக்கு என்ன வேலை? உனக்கு என்ன திங்கிற வேலை? இதுல எடுத்து இங்க போடணுமா? ஆமா, இதுல நினைச்சு எடுத்து இங்க போடணும். அதுல ஊற வச்சு போடணும். அப்படியே விட்டுரு. ஊறத்தான். இது என்னதுக்கு? இப்ப இங்க என்ன பண்றேன்னு நீ கம்முன்னு வந்தாங்க. இருமா, நல்லா வெந்த வாட்டி போடு. காயில நீ அதுக்குள்ள தண்ணி ஊத்து. அம்மா எனக்கு பால்சா செஞ்சுக்கலாமா அடியாட்டு அப்படிங்கிற எனக்கு செய்ய தெரியும். உனக்கு பிள்ளைக்கு செய்ய தெரியும்னா நானும் செய்வேன். நான் செய்ய கூட பாதுஷா எலுமிச்சு பழம் மறுத்து வச்சிருக்கிறேன். சோப்பில்ல கிடைக்கல. அதெல்லாம் உன் பிள்ளை தான் ரவுண்ட் கையில இருந்து எட்டி எடுத்தேன். எட்டி எடுக்கணும். எங்க வெளியில டப்பால் இருக்குது. சரி விடுடா, தடையா சரி, நீ கம்முன்னு உட்காரு. நான் எடுத்தேன். அரிக்கும், அதை ஊத்தும். நம்ம வந்து அடுத்தது பாதுஷா கொஞ்ச நேரம் கழிச்சு செஞ்சுக்கலாம். மத்தியானம் முந்திரி கேட்க அதுக்கப்புறம் எனக்கு தெரியும். நாளைக்கு என்ன செய்வீங்க? நாளைக்கு சிலேபி செய்யலாம். பாதுஷா எனக்கு செய்ய தெரியும். உருண்டே போடணும். ஏன் போவ, ஏன் அவன் நின்று முடிக்க இருமா வெந்திருக்காது காயும். அம்மா நல்ல காஞ்சாத முட்டையா வரும். இல்ல இல்ல, ஒன்னே கால போதும் போதும். இல்ல இல்ல, பாக்கலாம். அப்புறம் இல்லப்பா, அப்புறம் வேணும்னா அப்புறம் ஊத்திக்கலாம். 100 ரூபாய்க்கு என்ன 150 ரூபா தானே. சரியா போயிடுமா? அது என்ன நம்ம லேட் ஆகும். தண்ணி ஊத்தணும். எதுல அடியா? மாவு தண்ணி சரியா தானே வந்து என்ன தண்ணி ஊத்துறீங்க இருக்கணும். ஏன்னா வராது. உடனே கிண்டக்கூடாது, கொஞ்ச நேரம் தண்ணி ஊற்றணும்ல. கெட்டியா இருக்கு. ஆமா, ஒரு இது